சார், நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து சிவகாசியில இருந்து முன்சிரி பேசுறேன். சொல்லுங்கக்கா. சார், படைத்தலைவன் படம் நாளைக்கு ரிலீஸ் சொன்னாங்க சார். என்ன காரணத்துக்காக தடை செஞ்சிருக்காங்க? நடிகர் சங்கமும் பயப்படுறானுங்க. ஆளுங்கட்சியே பயந்துக்குன்னு தியேட்டர்ல ஒவ்வொரு தியேட்டர் முன் வர மாட்டிருக்கானுங்க. வேற ஒருத்தனுடைய படம் வருது, இவன் உதவாதவன் படம்லாம் வருது. ஒரு கருத்துமே இருக்காது. அவனுக்கு படத்துல சூர்யா படம், விஜய் சேதுபதி படம், அவன் எவனுமே ஒரு கருத்துமே இருக்காது படத்துக்கு. ஒண்ணுமே ரிலீஸ் ஆகாத படத்துக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டிருக்கானுங்க. அந்த படம் வருது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு காரணம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே தான் இருக்கு. அப்படியா சார்? ஊருக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா பட்டாசு கொளுத்தி போட்டுருவோம். முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டிருக்கு. புடுங்குறதுக்கு இருக்காங்க. அதான் டோட்டலா இவங்க பயம்தான், வேற எதுவுமே கிடையாது. மித்தவங்களா நடிக்கலாம், மித்தவங்களா இசை வெளியீட்டு விழா கொண்டாடலாம், படம் ரிலீஸ் பண்ணலாம். ஆனா தம்பி சண்முக பாண்டியன் நடிச்ச படத்தை மட்டும் தடை செஞ்சு நுப்பாட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெக்கமா இல்லையா? இந்த பொழப்பு யாரு பொழைக்க சொன்னா? இவங்கதான் பொழைக்கிறாங்க இந்த பொழப்பு பயந்துட்டு. அந்த தம்பிட்ட எதிர்த்து போட்டி போட முடியலன்னா இவங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கணும்? தூக்கு சாக வேண்டியது என்ன? நடிகர் சங்கத்துல அவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் என்ன புடுங்குறாங்க? நடிச்ச படம் வரலாம், எங்க பிள்ளை நடிச்ச படம் மட்டும் வரக்கூடாதாங்க. நாங்க பாப்போம், நாளைக்கு போராட்டம் நடத்திடுவோம். ஓட்டு கட்டு யாரும் தான் சரி, பட்டாசு கொளுத்தி போட்டுருவோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, இதுக்குதான் மக்கள் தான் திங்க் பண்ணணும். இதுக்கு மேல யாரோட ஆட்சி வேணும், என்ன எவனு? கண்டிப்பா. எதுக்கு ஆளுங்கட்சிக்காரங்களும் திமுக கட்சிக்காரங்களும் படம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யறாங்க? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன உரிமை இருக்கு? அவங்க உதயநிதி ஸ்டாலின் படம் நடிச்சாங்க, அதை தடை செஞ்சிருக்கலாம்ல. எத்தனை படம் நடிச்சாரு அவரு? கதாசிரியர்னா அவங்க தாத்தா, அவரு கதை எழுதினாரு, அதை தடை செஞ்சிருக்கலாம்ல. ஆனா பத்தாதுங்களா ஒண்ணுமே இருக்காது கதைங்க. ஒரு உப்பு இல்ல அரசியல மட்டும் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு சினிமா துறையில மூக்க நோக்க? ஏன் நடிகர் சங்கம் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாத எத்தனை நடிகர் இருக்காங்க, எத்தனை பேத்துக்கு கேப்டன் எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு, எவ்வளவு செஞ்சிருக்காரு. அந்த நன்றி விசுவாசமா இல்லாம போச்சு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரோட இடத்துக்கு ரெடியா இருக்காரு. திங்கிறாங்க, சோத்துல உப்பு போட தானே திங்கிறாங்க, திங்கிறாங்க. அவர் கையால எத்தனை பேத்துக்கு அவர் படி வந்திருப்பாரு, எத்தனோட மக்களுக்கு செஞ்சிருக்காரு, எத்தனை ஆர்டிஸ்டுக்கு, சினிமா ஹீரோக்கு, ஹீரோனி எத்தனை பேத்துக்கு செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பண்ணதனாலதான் இப்படி பண்றானுங்க. இல்ல, அதெல்லாம் பண்ணதனாலதான் மீண்டும் அவரு ஓட்டு கட்டு ஊருக்குள்ள வரட்டும். சிவாசி பட்டாசு எடுத்து, விருதுநகர் பட்டாசு சிவாசி பட்டாசு எடுத்து கொளுத்தி போட்டு விடுறோம். ஒருவேளை ஊருக்குள்ள ஓட்டு கட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா பட்டாசு வெடின்னு வெடிச்சு செருப்ப கொண்டே அடிச்சு பத்தி விட்டுருவோம் நாங்க. அதுவும் பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எங்க படம் நடிச்சதை எதுக்கு வெளியே விட மாட்டேன்னு சொல்றாங்க சார். இல்ல, தமிழ்நாடு முழுக்க கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாமே பேனர் எல்லாமே கொந்தளிச்சு போயிருக்காங்க. நான் எங்க மாவட்ட தலைவர்கிட்ட பேசிட்டேன், ஒன்றியமிட்ட நான் பேசிட்டேன், எல்லாருமே சொல்லிட்டேன். எல்லாருமே நாங்க இறங்கி தியேட்டர் முன்னாடி நின்னு இந்த படம் ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ண போறோம். எல்லாருமே பேனர் அடிச்சிட்டாங்க, அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க படம் வந்தா கூட 2 பேனர் தான் இருக்கும் தியேட்டருக்கா. ஆனா நம்ம இவருக்கு 20 பேனர் 30 பேனர் ரெடி ஆயிருச்சு ஒவ்வொரு தியேட்டருக்காகவும். 30 பேனர் 20 பேனர் சார், 100 பேனர் கூட ரெடி ஆகும் சார். மொத்த தமிழ்நாடு ரெடி ஆகும் சார். அததான் பயம் உங்களுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு சாமணும் சார். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுங்க ஓட்டு கேட்டு வரும்போதோ யாருக்கு நம்ம நல்லா திங்க் பண்ணும். இவனுங்க எல்லாம் வந்தா இது மாதிரி நம்மள பண்ணானுங்க. அடுத்து தியேட்டருக்காரனுங்க மத்த ஹீரோவோட படத்தை அவன் தியேட்டருக்காரன் அந்த இடத்துல ரிலீஸ் பண்றான் அப்படின்னா, சொல்றது கேளுங்க, தியேட்டருக்காரன் ரிலீஸ் பண்ணான் அப்படின்னா அவனும் அந்த தியேட்டருக்காரனை அந்த இடத்துல அவன் படத்தை ஓட விடாத பண்ணும். எவன் படத்தை ரிலீஸ் பண்றானோ அந்த இடத்துல போராட்டம் பண்ணுங்க. வேற ஒருத்தன் படம் வந்துச்சுன்னா போராட்டம் நடக்கும் சார். சரிங்களா? போராட்டம் நடக்கும் சார். நாங்க எல்லாருமே தொண்டர், எல்லா மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்து எந்த தியேட்டர்ல இப்ப நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு இருக்காங்க. எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்து கண்டிப்பா தியேட்டர் முன்னாடி போய் நின்னு நாங்க கலவரம் பண்ணத்தான் செய்வோம், நாங்க போராட்டம் நடத்ததான். நடிகர் சங்கம் விசாலாங்கிறானுங்க, எவன் சங்க தலைவரா இருக்கானுங்களோ அவனுங்க எல்லாம் அவங்க பேனர் அடிச்சு சங்க தலைவர் அவங்களுடைய நோட்டீஸ் அவங்க போட்டோவோட போட்டு அதெல்லாம் எரிக்கிறதும் செருப்பு தூக்கி அடிக்கிறதும் இதுக்கு மேல நடக்கும் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க. கண்டிப்பா சார், விளக்கமரம் கொண்டு எரிவோம், சாணியை மறைச்சு குத்துவோம், காரி துப்புவோம். நாங்க இதுக்கு மேல எல்லாமே கண்டிப்பா காரி துப்புவோம். எவன் போஸ்டர் ஓட்டினாலும் சரி கண்டிப்பா காரி துப்புவோம். இதுக்கு மேல பல விஸ்பரூபத்தை பாப்பானுங்க எல்லாரும். நடிக்க முடியல, எங்க பிள்ளைக்கு ஈடாய் நடிக்க முடியல.
அப்ப அவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன அதை இதை விட்டுட்டு என்ன அவங்க புடுங்கிக்கிறானுன்னு தெரியல. அவங்க என்ன புடுங்குறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாவே எல்லாமே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் குடும்பமா போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. பூரா ரெடியா இருக்காங்களா? அவ்வளவு தூரம் தீவிரமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாங்க எங்களுக்கு. என்ன படம் ஏன் ரிலீஸ் ஆகல, என்ன ரிலீஸ் ஆகலன்னு தெரியல. என்னன்னு கேட்போம். கேட்டு நமக்கு எனக்கும் போன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. உங்கள மாதிரிதான் போன் பண்றாங்க. பதில் சொல்ல முடியல. நம்ம சேனலுக்கு கண்டிப்பா கேட்கதான் செய்வோம். நம்மளுக்கும் ரொம்ப சங்கடமா படத்தை ஓட்டுறாங்க, ஈ நடிச்சா கூட ஓட்டுறாங்க. ஒரு சிங்கம் நடந்து வந்து அந்த படத்தை நடிக்க கூடாதுன்னு சொல்லி தடை செய்ய நுப்பாடுறாங்க. அந்த அவங்க யாரு இப்ப 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல ஒரு படத்துல கூட ஒரு லைன் ஒழுங்கான கருத்து இருக்காது. அந்த படத்தங்க ஒரு மண்ணாங்கட்டில மயிறு ஆனா உதவாத படத்தை இதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக கோடி கணக்குல பணத்தை கொடுக்கறது. எங்க பிள்ளை உசுரை கொடுத்து நடிச்சு அது வெளியிட்டு விடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா? இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா, தியேட்டர்காரனும் அரசியல்வாதி இவனுக்கு இந்த நடிகர் சங்கம் இவங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கணும். நாங்க திரும்பவும் கால் பண்ணுவோம். திரும்பவும் கால் பண்ணுவோம். நீங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருங்க. கண்டிப்பா ரெடியா இருப்போம் சார். நாங்க சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறாங்க. ரோஷமான இல்லையா? கொஞ்சம் நன்றி சாசம் இல்லையா? நாங்க சொன்னா கேப்பீங்களா? கண்டிப்பா நாங்க கேப்போம் சார். நீங்க சொன்னா நாங்க கேப்போம் சார். நிறைய மாவட்டத்துல இருந்து நம்ம கிட்டயும் கேக்குறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அவங்க எல்லாமே பதிலடி கொடுப்போம். நம்ம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா பதிலடி கொடுத்து அதிரடியா படம் ரிலீஸ் ஆகணும் சார். அதிரடியா படத்தை ரிலீஸ் பண்ணி வெள்ளி விழாவே கொண்டாடிடலாம். வெள்ளி விழா கொண்டாடணும். இல்ல தியேட்டர் முன்னாடி போராட்டம் நடக்கும், பட்டாசு வெடிக்கும். கண்டிப்பா பாத்துக்கலாம். எல்லாமே வெடிக்கும். இதுக்கு எவன் உள்ள வந்தாலும் சரி சாவுதான். பாத்துக்கலாம். இதுக்கு மேல இதனால என்னன்னா பரவாயில்லன்னு நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம். கண்டிப்பா நாங்க விட மாட்டோம் சார். எல்லா நடிகரோட படம் ஓடணும், எங்க பிள்ளை படம் மட்டும் ஓடக்கூடாது சொல்றதுக்கு எவனுக்கு அருகதை இருக்கு, எவனுக்கு தகுதி இருக்கு, தராதாரம் இருக்கு? எவனுக்குமே தகுதி கிடையாது. கேப்டன் பிள்ளைய பத்தி பேச எவனுக்கு யோகிதா இருக்கு? அவரோட எவனுக்கு தராதாரம் தகுதி இருக்கு? துப்புற எச்சுக்க வருவாங்களா? கால் தட மண் எடுத்து வச்சா கூட அந்த புத்தி வராது எவனுக்கும். இவங்க எல்லாம் நடிகர் சங்க தலைவருங்க. இதுல இவங்களுக்கு ஒரு பேனரு, இவங்களுக்கு ரசிகரு வச்சு அவன் சேடசேப்பா கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். கார் துப்பலாம் நினைச்சேன். அவ்வளவு பப்ளிக்கா பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து ட்ரெஸ் போட்டு காட்டுறான். வெள்ளங்கல இதெல்லாம் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியணும் நடிகர்களுக்கு. அந்த ஒழுக்கத்தை கத்து கொடுத்ததே கேப்டன் ஒரு ஆளு தான். சினிமா துறையில நடிக்க கத்து கொடுத்ததே கேப்டன் தான். இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி பெண்களை தெய்வமா மதிப்பாரு. அவரு வயிற்றுல பிறந்த பிள்ளை அவரு எவ்வளவு தூரம் வந்திருப்பாரு. அவரு போராமை வளர்ச்சியை பத்தி போராம போறதுக்கு அதுக்கு சாக வேண்டிதானே? பாய்சன் எத்தனை தூக்க மாத்திரை இருக்கு, லோக்கல் இருக்கு, குடிச்சிட்டு சாக வேண்டிதானே? எதுக்கு படத்தை தடை செய்யணும்? எதுக்கு சினிமா விடக்கூடாதுன்னு சொல்லணும்? சினிமாவை திரைப்படத்தை பாத்துக்கலாங்க. இதுக்கு மேல பாத்துக்கலாம். கால் பண்றோம். நீங்க நாங்க என்னன்னு சொல்றோம். அடுத்த அப்டேட் நீங்க அதுக்கு ஏரியாவில என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சார். ஓகே, நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சார். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.